ஈரோடு இடைத்தேர்தலில் எப்பொழுதுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன், பொது தேர்தல் எவ்வளோ ப்ராக்சிமேட்டாக இருந்தால் கூட இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி ஜெயிக்குது. காரணம் ஒரு பெரிய இது சொல்ல முடியும். 2009-10 தான் இந்த திருமங்கலம் ஃபார்முலாங்கிறதே திராவிட முன்னேற்ற கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ திருமங்கலம் ஒரு தொகுதி, அதுக்கப்புறம் இளையாங்குடி, தொண்டாமுத்தூர், பெண்ணாடம், இந்த மாதிரி 5 தொகுதிகள் ஒரே சமயத்தில் 2010 இடைத்தேர்தல் நடந்தது. 5லும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. ஆனால் 2011 பொது தேர்தலில் திமுக என்ன ஆச்சு? இட் வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் பவர். அதனால இந்த காசு கொடுத்து தேர்தலில், அதுவும் பிரதான கட்சிகள் நிற்கலேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட பட்டியல் அடைச்சி வச்சு காசு கொடுக்கறதெல்லாம் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பண கொழுப்பை காட்டுகிறது. அப்படி இருந்தும் கூட 1/6க்கு மேலே வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கு. ஆகவே இதுவே ஒரு சப்டியூடு விக்டரி ஃபார் டிஎம்கே. அது 26 என்ன நடக்கும் என்பதற்கு இப்பொழுது மக்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஏடிஜிபி கல்பனா நாயக் டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார், சீஃப் செக்ரட்டரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார், ஹோம் செக்ரட்டரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். என்ன நீங்க அது என்ன காரணம்னு அவர் சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். சம்பவத்தை விட சீருடை பணியாளர்கள் தேர்விலே முறைகேடுகள் நடக்கிறது என்று நான் சுட்டிக்காட்டிய காரணத்தால் என்னை நெருப்பு பத்த வச்சு கொல்வதற்கு முயற்சி நடந்திருக்கிறது. நான் சற்று முன்பாக என் அலுவலகத்துக்கு வந்திருந்தால் என் உறவினர்கள் என் முகத்தை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இதை விட மிஸ்டர் ஸ்டாலினுக்கு, தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு அவமானம் வேற உண்டாங்க. நான் ஸ்டாலின் இடத்துல இருந்திருந்தா நான் சொல்றேன் ஹானஸ்டா, இந்த பதவி வேண்டாம், எனக்கு கையாலாகாத நபரை நான் இருக்க விரும்பலன்னு ராஜினாமா பண்ணியிருப்பேன்.